முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அப்பா முருகா, எனக்கு உதவி செய்ய வரமாட்டியா? என் தேவைகளை நிறைவேற்ற வரமாட்டாயா? என் கஷ்டத்தை போக்கவும் கவலைகளை நீக்கவும் வரமாட்டாயான்னு நீ என்னையே நம்பி நம்பி இந்த அளவுக்கு வழங்கி வேதனைப்பட்டு வழிபடும் போது நான் எப்படி உனக்கான வழியை போக்காமல் இருப்பேன்? இதோ உன் வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் போக்குவதற்காக தான் ஏன் சார்பில் ஒரு மனிதரின் ரூபத்தில் நான் உன்னை தேடி வரப்போகிறேன். இப்போது திருச்செந்தூர் பக்கத்திலிருந்து உன்னை நோக்கி ஒரு மனிதர் வருவார். அவர் மூலமாக உன் பண தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் கைகளில் ஒரு பண மூட்டையவே நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆமியன் செல்வமே, அது இதுன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டு சிந்தனைகளில் மூழ்கி குழம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு மன அமைதியையும் சாந்தியையும் நான் கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை அழகான ஆரம்பமாக மாறப்போகுது. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு என் நல்ல ஆசைகளால் உன் வாழ்க்கையில் நலமும் வளமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் நீயாக இரு. உன் தனித்துவமும் திறமையும் தான் உனக்கான அடையாளம். கண்டிப்பாக நான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். இனி வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போகுது. நீ நினச்ச சுப காரியங்களையும் இந்த முருகன் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். என்னை தரிசிக்கும் உனக்கு இனி எல்லா நாளும் சந்தோஷத்தை தரும் விதமாக உனக்கான ஆனந்தத்தை நான் அருளுவேன். இனி வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த வருடத்தோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் அடுத்து வரப்போகிற வருடம் உனக்கு வசந்த காலமாக உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பொன்னான காலமாக இருக்க போது. ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. நீ தனியாக படுற கஷ்டமும் தனிமையில் வடிக்கிற கண்ணீரும் உன்னுடைய உழைப்பும் வியர்வையும் ஒருபோதும் வீண் போகாது. நீ பட்ட கஷ்டத்தையும் துயரத்தையும் மற்றவர்களுக்கு வேணும்னா நீ வெளிக்காட்டாமல் இருக்கலாம். ஆனால் நீ படுற கஷ்டத்துக்கெல்லாம் நான் உனக்கு பலனை கொடுக்க தான் போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ பொறுமையாக இருந்து உன் கடமைகளை சரியாக செஞ்சாலே உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாய் பறந்து போயிடும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் எனக்கு தெரியாமல் இல்லை. கண்டிப்பாக அனைத்தையும் சரி செஞ்சு உன் கனவுகளை நிறைவேற்றி உன் புலம்பல்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் தருவேன். உன் பொறுமையையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம். நீ அமைதியோட உன் கடமைகளை மட்டும் செய். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். மனித பிறவியை நீ இந்த முறைதான் எடுத்திருக்க. இந்த மனித வாழ்க்கையும் உனக்கு ஒரே ஒரு முறைதான் என் செல்வமே. அதனால் இந்த மனித பிறவியை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுன்னு யோசித்து வாழ தயாராகு. எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து பக்குவமாக முடிவெடு. சில சமயம் நீ அப்படி யோசித்து எடுத்த முடிவில் கூட பிழை இருந்தாலும் தப்பு நடந்தாலும் பயப்படாதே. அந்த அனுபவம் உன்னை மேலும் புத்திசாலியாக வலிமையாக மாற்றும். தவறுகளின் பலனை எல்லாம் அனுபவித்து கஷ்டப்பட்ட உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல அனுபவத்தை கொடுப்பதற்காகவே இந்த முருகன் நான் வந்திருக்கேன். நீ எப்போதும் கவனமாக இரு. எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அடிமையாகிவிடக்கூடாது. இறை பக்தியோடு என்னை நம்பி நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து சரியான பாதைக்கு கூட்டிகிட்டு போவேன். இனிமே உன் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும்படி நான் உனக்கு அருளை கொடுப்பேன் என் செல்வமே. உன் மனசில் எப்போதும் ஒரு சொல்ல முடியாத சோகம் இருப்பது எனக்கு தெரியும். உன் மனதில் இருக்கும் சோகத்தையும் கவலையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படியும் நீ நல்லா வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன். இத்தனை நாளாக நான் உனக்கு நல்லது செய்வேன்னு பொறுமையோடு காத்திருக்கும் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணாக்க மாட்டேன். நான் உனக்கு நல்லது செய்து வேண்ட நம்பிக்கையோடு காத்திருந்தனே, எந்த முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அதே முடிவை உனக்கு சாதகமாக உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன். உன் பொறுமைக்கும் உன் கஷ்டத்துக்கும் சேர்த்தே முடிவு காலம் வரப்போகுது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் இந்த மாதத்தோடு நான் தீர்த்து வச்சிட்றேன். உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தவர்களே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்க போகுது. உன் வீட்டில் இருக்க பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தொலைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ பழகு.
எக்காரணம் கொண்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதே. உன் வீட்டில் உள்ளவங்க கூட உனக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தீனா அதை உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நான் உனக்கு பலமுறை சுட்டி காட்டினாலும் உன் மனசு அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. எதன் மீதாவது ஆசை வச்சு ஏமாந்து போகிறதே உனக்கு வாடிக்கையாகி விட்டதல்லவா? எப்போதும் எதையும் யாரிடமும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே. என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. எல்லாரும் உனக்கு எதிராகவே இருக்கிறாங்க நீ நினச்சினா நீ குறுகி போய்விடுவாய். ஏன்னா நம்பகத்தன்மை மிகவும் முக்கியம். நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக இந்த முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன். எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையை வீணாக்குவதை விட எதையாவது செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. ஓ மனசு உள்ளுக்குள் இருந்து உன்னை வழிகாட்டி உன் துன்பத்தை போக்கி துயரத்தை நீக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். இனிமே உனக்கு கிடைக்க போகிற நல்லதையும் நீ வெற்றி பெற போகிறதையும் யாராலும் தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. வலிமையும் திறமையும் பொறுமையும் பொறுப்பும் நிறைஞ்ச நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். இனி எல்லாமே நன்மையாக நல்ல விதமாக உனக்கு நடக்கும்படியும் நான் செய்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவம் எவ்வளவு முக்கியன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நான் செய்வேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சுகமான சந்தோஷமான வெற்றி மிகுந்த நாளாக இருக்கும்படி நான் செய்கிறேன். எப்போதும் காசு பணம் கஷ்டம் நினச்சி வருத்தப்படாத. கஷ்டம்னு சொல்லி கடன் வாங்கவும் நினைக்காதே. ஏன்னா கடன் வாங்கின பிறகுதான் வாழ்க்கையில் அதிக கஷ்டமும் மன உளைச்சலும் உண்டாகும் என்பதை புரிஞ்சுக்கோ. கடன் கடைசி வரை உன்னை துரத்தும் பேயாக மாறிவிடும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இருப்பதை அனுசரித்து வாழ கற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ தனியாக இருப்பதாக நினச்சி பயப்பட வேணாம். எதை இழந்தாலும் அதை தாண்டி உனக்கான உரியதை உனக்கான உயர்வானதை இந்த முருகன் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. தனியாக இருக்கிற ஒரு மரம்தான் 1 நாளாகி 4 மரம் 40 ஆகி ஒரு நாளைக்கு தோப்பாகவும் மாறுகிறது. காலியாக இருக்கும் பாத்திரம்தானே முதலில் நிரம்பும். அதே போல நீ தனியாளாக இருந்தாலும் உன்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் இந்த முருகன் உன் கூட இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படாதே. இப்போது உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களும் குறைகளும் இருந்தாலும் அது அனைத்தையும் நிறைவாக நான் உனக்கு மாற்றி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ தன்னம்பிக்கையை கைவிட்டாதே. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா இனி வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது இனி கண்டிப்பாக செல்வச் செழிப்போட சந்தோஷமாக நீ வாழுவாய் என் செல்வமே. சில நேரம் உன்னையும் மீறி கண்களில் கண்ணீர் வரும்போது அழுகிறதுல எந்த தப்பும் இல்லை. உன் மனசில் இருக்க பாரம் தீர்ற அளவுக்கு நீ அழுதுடு. எங்கே எவர் முன்பாக அழுகிறாய் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஏன்னா உனக்கு நல்லது நினைக்கிறவங்க முன்பாக நீ எவ்வளவு வேணும்னாலும் அழுகலாம், தப்பு இல்லை. ஆனால் உன்னை முழுமையாக ஒழித்து கட்ட நினைப்பவர்கள் முன்பாக உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்து அதை நினச்சி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறவங்க முன்பாக நீ ஒருபோதும் அழுகக்கூடாது என் செல்வமே. இந்த அப்பன் முருகனிடம் வந்து நீ வாய் விட்டு அழுகு. உன் மனசில் இருக்கதையெல்லாம் மனசு விட்டு பேசு. கண்டிப்பா உன் வலியும் தீர்ந்து போயிடும். உனக்கான நல்ல வழியும் பிறந்துவிடும் என் செல்வமே. காலில் முள்ளு குத்திருச்சுன்னா நீ முள்ளுக்கிட்ட போய் கோச்சிக்குவியா? அல்லது அந்த பாதை அப்படி இருக்கேன்னு அந்த பாதையிடம் போய் கோவித்து கொள்வாயா? இல்லைதானே. நீ போகும் பாதையையோ அல்லது முள்ளையோ குறை சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சு அந்த இடத்தை விட்டு கடந்து போவது தானே சரியாக இருக்கும். நீ போகிற பாதையில் உன் வாழ்க்கை பயணத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். இந்த அப்பன் முருகன் அருளால உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நாளையும் உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்காதே. ஒரு தாய் தருகிற அன்பையும் அரவணைப்பையும் சோதனைகளையும் ஆறுதல்களையும் உன்னை தவிர வேறு யாராலும் தர முடியாது முருகானு தானே நீ முழுவதுமாக என்னை நம்பி வாழ்ந்து வருகிறாய். உன் தாய்க்கு நிகராக இருக்கும் இந்த தகப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு தேவையான அனைத்தையும்
நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில கஷ்டம்னு யாரிடமும் போய் கையேந்தி நிற்காதே. கடன் வாங்கி கஷ்டத்தை சரி பண்ணிடலாம் நினச்சிக்கிட்டு கஷ்டத்தை 2 மடங்காக ஆக்கி கொள்ளாதே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ கவனமாக இருந்தீனா இந்த அப்பன் முருகன் அருளால உன் துன்பங்கள் யாவும் விலகி போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். நான் உன்னை சோதிப்பதற்கெல்லாம் காரணம் உன்னை பலப்படுத்ததான், உன்னை வலுவுள்ள தைரியமுள்ள ஆளாக மாற்றுவதற்காகத்தானே தவிர நீ சோர்ந்து போய்விடக்கூடாது என் செல்வமே. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நீ யாருங்கிறத உன்னை விட வேறு யாருக்கு நல்லா சரியா தெரிய போகுது. நீ யாரு, உன்னுடைய திறமை என்ன, உனக்கு எது நல்லா வரும், உனக்கு எது சரியா வராதுன்னு எல்லாமே உனக்கு தானே நல்லா தெரியும். போகிற போக்கில் யாரோ ஏதோ உன்னை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதுக்கு நீ பொறுப்பாக முடியாது. அவர்கள் சொன்னபடியெல்லாம் நீ ஆகவும் முடியாது, அதுக்கேற்றாற் போல ஆடவும் முடியாது. அழகான இதயம் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். இனிமே உனக்கு உன் திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வும் அங்கீகாரமும் கிடைக்கும். மனநிறைவோட மகிழ்ச்சியோட நீ வாழ்றதுக்கு ஏற்றாற் போல இந்த முருகன் உனக்கு அருள் செய்கிறேன். இந்த அப்பன் முருகனின் அருளால நீ நல்ல ஆரோக்கியத்தோட ஆனந்தமாக வாழப்போகிறாய். எப்போதும் அறிவோடு செயல்படு. அன்போட எல்லா விஷயங்களையும் அணுக பழகு. அலைகள் போல மீண்டும் மீண்டும் எழுந்திருச்சு வர தயாராகு. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன்கிட்ட அது குறையா இருக்கு, இது குறையா இருக்குன்னு உன்னிடம் குறை சொல்பவர்கள் எல்லாருமே தன்னிடம் இருக்கும் குறையை பார்க்காம தான் அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு தீராங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை குறை சொல்லும் அளவுக்கு இங்கு யாருமே சரியானவர்களோ உத்தமர்களோ இல்லை என் செல்வமே. அதனால அடுத்தவங்க சொல்ற குறைய நினைச்சு கஷ்டப்படாம உன்னை நீயே அழகாக செதுக்கிக்கொள். மற்றவங்க உன்னை ஒதுக்கினாலும் சரி, உயர்த்தினாலும் சரி, தாழ்த்தி பேசினாலும் சரி, எதையுமே காதில் வாங்கிக்க வேணாம். உனக்கு என்ன தோணுதோ அதன்படி சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த அப்பன் முருகன் அருளால எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். அன்பை அளவுக்கு அதிகமாக தருபவள் தாயாக இருந்தாலும் தாயன்பு கொண்ட இந்த முருகனும் உனக்கு துணையாக இருப்பேன்.